ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா மண்டபத்தில் எப்படி போடுவாங்களோ அப்படி பார்க்கலாம். நமக்கு முக்கியமானது கடலை மாவு எடுத்துக்காச்சு. அரிசி மாவும் கடலை மாவும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 50 கிராம் மட்டன் தூள் 50 கிராம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். 30 கிராம் சிக்கன் மசாலா தூள். உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் நான் வாய்ஸ் ரெக்கார்ட்லேயே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு 25 கிராம். கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் சூப்பராக சாப்பிட நமக்கு இருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அந்த கிறிஸ்பி மொறுமொறுப்பாக நமக்கு அப்படியே கிடைக்கும். இதை நல்லா வீடியோ தொடர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 5 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, கலருக்கு கொஞ்சம் ஃபுட் கலர். கண்டிப்பாக இந்த மாதிரி பக்கோடா ஐட்டம்லாம் கலர் நல்லா இருந்தால் தான் பார்க்கவும் நம்ம சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் உப்புத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இங்கே சேர்க்கறத நான் காமிக்கல, ஆனால் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அள்ளி வாயில் போட்டு பார்த்தா அந்த காரமும் உப்பும் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் ஏதாவது குறைச்சி தான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. மாவில் தனியாக காலிஃப்ளவரை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்குங்க. நாங்கள் அந்த காலிஃப்ளவரை பாருங்களேன், வெட்டிருக்கோம் பார்த்தீங்களா, குண்டு குண்டாக குச்சியாக அந்த மாதிரி அழகாக வெட்டினா தான் உங்களுக்கு ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொஞ்சம் பொடிசாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் சைஸு, இந்த சைஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த காம்பை நல்லா வெட்டிட்டு அது நீங்கள் உங்களுக்கு அந்த பூ தனித்தனியாக வரும் கிளையாக, அந்த மாதிரி அளவு கூட நீங்கள் கையால் புட்டு எடுத்து கூட நல்லா அலசிட்டு இஞ்சி பூண்டு சாந்து 75 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி பூண்டு சாத்து மூடி ஓரளவு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு, இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை மேலே தூவி அப்படியே கிளறணும். அதாவது நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த காலிஃப்ளவரில் மேலே மாவு அப்படியே மேலே அப்ளை பண்ண மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த காலிஃப்ளவரை எடுத்து மாவை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் கிளறி, நீங்கள் அந்த எண்ணெய் வானலில் அதிக ஹீட் இருக்கக்கூடாது. நம்ம 65க்கு எங்கள் வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ஈடு போடும்போது ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அனல் அதிகமாகிக்கணும். அப்போ தான் போடும்போது நமக்கு கைக்கு ரொம்ப ஹீட்டும் இருக்காது. நம்ம போட்டாலும் எண்ணெய் பட்டாலும் நமக்கு அதிகமாக ஒரு வலி இருக்காது. அது இல்லாமல் போடும்போது டக்குன்னு உடனே சுருங்கிடாது, நமக்கு தீச்சல் வந்துடாது. இது ரொம்ப முக்கியம். இந்த பதம், எண்ணெய் பதம் ரொம்ப முக்கியம். என் சேனல் வீடியோவில் நிறைய உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கேன். புது வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள். இப்போது அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அந்த மாவு நம்ம போட்டு பிசைஞ்சோம் இல்லையா, உடனே மேலே போட்டுட்டு நம்ம அப்படி நம்ம போட்ட உடனே அந்த அனலை அதிகப்படுத்திட்டு நல்லா பொரிஞ்சு எடுத்தால் இந்த அப்படியே கிறிஸ்பி அந்த மொறுமொறுப்பு உங்களுக்கு அப்புறம் சூப்பராக கிடைக்கும். சாப்பிடவும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த காலிஃப்ளவர் பக்கோடா 3/4 பாகம் வெந்த உடனே நம்ம கருவேப்பிலை உதிரியாக கொஞ்சம் சேர்த்து அது கூட நம்ம பொரித்து வறுத்து எடுத்தால் நமக்கு அந்த ஃப்ளேவரும் அந்த காலிஃப்ளவர் மொறுமொறுப்பாக சாப்பிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபங்க்ஷனில் மண்டபத்தில் இப்படி தான் செய்வோம், ரொம்ப சூப்பராக. இங்கே என்னென்னா நிறைய பேர் காலிஃப்ளவர் போட்டு சவச்சவனி எண்ணெய் இழுத்த மாதிரி இருக்கும், இல்லைனா அப்படியே மாவு நிறைய மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட ஒரு மாதிரியாக பொசம் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் அள்ளி போட்டிருக்கேன், எவ்வளோ மொறுமொறுப்பாக அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் போடும்போதே என்கிட்ட எல்லாம் ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே அடுத்தடுத்து ஒன்றா கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் சூப்பராக போடுவோம். ரொம்ப ஈஸியான செய்முறை, ஈஸியான செயல், நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு, ஆனால் இது நீங்கள் கடைசியாக, அதாவது நம்ம அப்பளம் வடை போடுவோம் இல்லையா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த மாதிரி கடைசியாக போட்டால் தான் அப்படியே சுட பந்திக்கு நம்ம எடுத்து பரிமாற ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம போட்டு முடித்தோடனே இந்த சின்னதாக துப்பி மாதிரி இருக்கும் அடியில், அதை கண்டிப்பாக நல்லா எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் அடுத்து ஈடு போடும்போது அதெல்லாம் உங்களுக்கு தீஞ்சி நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவர் மேலே நமக்கு அப்படியே கருப்பாக இருக்கும். அதனால் அனல் நீங்கள் அந்த காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு எடுக்கும்போது அனலை குறைச்சிடுங்க, உங்களுக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் நீங்கள் ஒரு ஈடு எடுத்துகிட்டு அடுத்த ஈடு உங்களுக்கு அதிகமாக தீச்சல் மாதிரி ஆகாமல் ஈவனாக இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நீங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.